முத்தை தெரு பத்தி திருநகை அந்த பாடலோட பொருளை இங்கே நாம் பார்க்கலாம். வெண்முத்துக்கு நிகரான அழகான பல்வரிசையும் இளநகையும் அமைந்த தேவயானை தாயாரின் தலைவனே அப்படின்னு புகழறாரு. சக்திவேல் ஆயுதத்தை ஏந்தும் சரவண பவ கடவுளே, மோட்ச வீட்டிற்கு ஒப்பற்ற ஒரு விதையாக விளங்கும் ஞான குருவே என்று துதிக்கிற முக்கண்ணர் பரமசிவனார்க்கு வேதங்களுக்கு முதன்மையான ஓம் எனும் மந்திரத்தை உபதேசித்து பிரம்மா திருமால் ஆகிய இருவரும் 30 தேவர்களும் அடிபணிய நின்றவனே, ராவணனுடைய 10 தலைகளும் சிதறி விழுமாறு அம்பை விட்டு ஒப்பற்ற மந்திரமலையான மத்தை கொண்டு பார்க்கடலை கடைந்து ஒரு பகல் பொழுதை வட்டமான சக்கராதயத்தால் இரவு ஆக்கி நண்பனாகிய அர்ச்சுனனுக்கு தேர்ப்பாகனாக வந்து தேரினை செலுத்திய பசுமையான நீலமேக வண்ணன் திருமால் பாராட்டும் பரம்பொருளே, பரிவோடு என்னை காத்தருளும் நாள் ஒன்றும் உண்டோ. தித்தித்தைய என்ற தாளத்துக்கு ஒத்து சிலம்புகள் அணிந்த நாட்டிய பாதங்களை வைத்து காளி தேவி திசைகளிலெல்லாம் சுழன்று தாண்டவம் செய்யவும், கழுகுகளோடு பேய்கள் சேர்ந்தாடவும், 8 திக்குகளிலும் உலகங்களை தாங்குகிற அஷ்ட பைரவர்கள் இந்த அழகிய கூத்துக்கு ஏற்ப தொக்கு தொகு தொக்கு தொகு திரிகடக என்ற தாள ஓசையை கூறவும், கூட்டமாக பற்பல பறை வாத்தியங்களை அதே தாளத்தில் முழக்கவும், போர்க்களத்தில் கிழக்கோட்டான்கள் குக்கு குகு குக்கு குகு குகு என்ற ஓசையோடு குத்திப்புதை புகுந்து பிடி என்றெல்லாம் குழறி வட்டமாக சுழன்று மேலே எழவும், சிநேக எண்ணம் அல்லாது விரோத மனப்பான்மையே கொண்ட அசுரர்களை கொன்று பலி கொடுத்து அசுரர் குல மலையான கிரௌஞ்சகிரி தூளாக தர்ம மார்க்கத்துக்கு பொருந்த போர் செய்ய வல்ல பெருமாளே. இதுதான் இந்த பாடலுடைய பொருள்.